ஓகே. வாசனை என்னவோ மூக்கு தொலைக்குது. ஆசைப்பட்டு சாப்பிட்டா அப்புறம் அவஸ்தைப்படுறது யாரு? உடம்பெல்லாம் எண்ண முடியாத வியாதி. நான்வெஜ் பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்னு டாக்டர் வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஐயா, இது நான் வெஜிடேரியன் கிடையாது சார். அப்படியா? சிக்கன் மஞ்சூரி மாதிரி இருக்கு. மஞ்சூரி தான், ஆனா சிக்கன் கிடையாது. மஞ்சூரி இட்லி. அப்படியா? ஆமா, நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. போதும் போதும் போதும், நல்லா இருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. யார் ஐடியா அது? மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், இங்க வாங்க. சார், இதை செஞ்சது இவர்தான் சார். நிஜமாவா? தம்பி சூப்பரா இருக்கு. இன்னும் வேற என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஏராளமான ஐட்டம் இருக்கு சார். அப்படின்னா சமையல் கலையை பத்தி டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்ல? அங்கெல்லாம் யார் சார் போய் அலையிறது? எனக்கு யாரையும் தெரியாது. உனக்கு என்ன தெரியும் இல்ல? அது போதும். அடுத்த வாரமே உன் ப்ரோக்ராம் டிவியில வரப்போகுது. இந்தா என் கார்டு. சார், என்ன அப்படி முடிக்கிற? மூன் டிவியோட எம்டியே நான் தான். தேங்க்யூ சார். கை கிளீனா இல்ல, மஞ்சள் இட்லி சாப்பிடுங்க. மீனாட்சி, நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டா. இது வரேன். இந்தங்க. என்னது இது? காஃபி கலர் மாதிரி இருக்கு. இது காஃபி இல்ல, சூப். சூப்பா? எப்படிங்க இருக்கு? சூப்பு சூப்பர். இந்த சூப் போட்ட கைக்கு அடுத்த மாசமே ஒரு தங்க வளையல் போடணும். வளையல் வேண்டாம், வாட்ச் வாங்கிட்டு வாங்க. வாட்ச் எதுக்கு? சூப் செஞ்சவருக்கு. அப்போ சூப்பு நீ செய்யலையா? ஆஹா, அது நான் செய்யல. நம்ம பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காரு குக்கு கோபாலகிருஷ்ணன், அவர் செஞ்சது. சூப்பு சூப்பரா இல்ல? காலையில இருந்து நானே 4 தடவை சாப்பிட்டேன். 4 தடவையா? நீ ஏன் அந்த வீட்டுக்கு போன? நான் மட்டுமா போனேன்? 8 வீட்டு வழிய காலையில இருந்து மாடி வீட்டு மாமி வரைக்கும் எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் ரூம்ல தான் இருக்காங்க. ஏதோ நீங்க வந்து கிடப்பீங்களே, நான் இங்க வந்தேன். ஐயோ, அவர்கிட்ட பேசிட்டு தான் சிரிக்க சிரிக்க பேசிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, யார் யாருக்கு எப்பப்ப சந்தேகம் வருதோ அப்பப்ப கேப்ல வாங்க சொல்லி தரேன்னு சொல்லிருக்காரு. என்னது கேப்லயா? நில்றே, நீ ஒன்னும் புதுசா சமையல் கத்துக்க வேணா. ஏற்கனவே கத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு வீங்கி போயிருக்க. நான் ஒன்னும் எனக்காக கத்துக்கல, உங்களுக்காக தான். சூப்பே சூப்பர்னு சொன்னீங்களே, நாளைக்கு செய்யற ஐட்டத்தை கேட்டா அசந்து போயிடுவீங்க. என்ன ஐட்டம்? குழி பணியாரம், செட்டிநாடு ஸ்பெஷல். ஏண்டி, நான் பாட்டுக்கு கேட்டுதான் இருக்கிறேன், நீ ஆட்ட காமிச்சிட்டு போயிட்டு இருக்க. என்ன? அரிசியை எப்பவே ஊற போட்டாதான் பணியாரம் புசு புசுன்னு வருமா? ஐயோ, இது எங்க போய் முடிய போதா தெரியலையே. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. இருதயம் அடிக்கடி இருந்தது எந்தேனா, எழுதியது எந்தேனா. இருதயம் அடிக்கடி இருந்தது மழை வேற பெய்ய. என்னடா இது? சாயந்தரம் எங்காவது குளிச்சு வைக்க போறேன். ஐயோ, வீடு வந்து ஆடுங்களே. சொல்றத கேட்க வாங்க. வாங்கடா. அது இருக்கட்டும். என்ன தப்பு இங்க? ரமணி, நாட்டியம் கத்துக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிறவாளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம இந்த பிளாட்ல குடியிருக்கோம். அதுவும் இல்லாம இந்த பிளாட்டோட செக்ரட்டரி நான். உள்ள வரலாங்களா? வாங்கோ நலபாக சக்கரவர்த்தி. ப்ளீஸ் டேக் யூர் சீட். பிளாட்டுக்கு வந்தோடனே எல்லா பொம்மநாட்டிகள் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். நேத்து வெஜிடபிள் சூப் சாப்பிட்டேன், பேஷா இருந்தது. நேக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு செய்ய தெரியுமோ? உங்களுக்கு கேரட் அல்வா பிடிக்குன்னு மாமி நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாங்க.
வர 21 மாமியோட 31 பர்த்டே வருது. அன்னைக்கு நான் உங்களுக்கு அல்வா கொடுத்துறேன். வந்த 2 நாளே என் சம்சாரத்தோட பர்த்டே எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். கெட்ட துஷ்டன். வந்த விஷயத்தை சொல்லு. ராத்திரி இல்ல இவ்வளவு ஆச்சாரமா இருக்கிற நீங்க ராத்திரி மொட்டை மாடியில தண்ணியை போட்டு டப்பா குத்துறத பார்த்தா ரொம்ப அசிங்கமா இல்ல? அது என் பர்சனல். சொந்த விஷயத்துல மத்தவா தலையிறது எனக்கு பிடிக்காது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் அது பர்சனல். ஆனா மொட்டை மாடியில தண்ணி போட்டு ஆடுனீங்களா அது பப்ளிக் நியூசன்ஸ் இல்லையா? நான்சென்ஸ். எல்லாம் எனக்கு தெரியும். நேத்து பிளாட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன திருத்த வந்துட்டியா? இந்த பிளாட்டோட செக்ரட்டரி யார் தெரியுமோ? நீங்க தான். அதனால தான் சார் சொல்றேன். செக்ரட்டரியை தப்பு பண்ணலாங்களா? செல்லிம் தாங்கட் ராத்திரி பூரா குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்றான். என்னால தூங்கவே முடியல. என் உடம்பே வீக் ஆயிடுச்சு. இந்த உடம்பே வீக் ஆயிடுச்சுன்னா உங்க பாடி என்னத்துக்கு சார் ஆகுது? குடியை நிறுத்துங்க. அனாவசியமா அடுத்தவ அட்வைஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. நீ போலாம். நீ போலான்ட்டு இவர் போறாரு. இன்னும் ராத்திரி போடுறது தெரியலையோ? தினம் இதே ரோதனைதான். இன்னைக்கு நேத்துன்னு இல்லை. அவர் தண்ணி போட்டாயிடுச்சுனா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியறதில்லை. தெரியப்படுத்த சுந்தரம் சார், என் பொண்டாட்டி இருக்காளே அவ என் அத்தை பொண்ணு. என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று என்னை கட்டிக்கிட்டவ. எனக்கு ஒன்றும் உங்களை மாதிரி திடீர் கல்யாணம் ஆகலையே, அதனால நமக்கு அந்த மாதிரி சந்தேகம்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கோபாலகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற புல்லூருங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, சுத்தி வளைச்சு சூப்பு மேட்டருக்கு வரீங்களா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சூப் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்கு. ஆனா உங்களை மாதிரி எனக்கு அவன் மேல சந்தேகமே கிடையாது. வெரி கிளியர். ஏன்னா என் ஜாதகப்படி 70 வயசு வரைக்கும் இல்லற வாழ்க்கை இன்பமா இடையூறு இல்லாம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னுடைய ஒரே பையனை ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு நாங்க 2 பேரும் படி ஜாலியா இருக்கிறோம். ஆனா ஒண்ணு, கோபாலகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட உங்களை மாதிரி குழந்தை இல்லாதவங்க படு உஷாரா இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி டவுட்லாம் கிடையாது. ஏன்னா நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன குறை கூட வச்சதே கிடையாது. நீயே ஒரு குறை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானாவது கீழ் மாடி, அவன் இறங்கித்தான் வரணும். ஆனா நீங்க எதிரும் புதிரும். திகிலு வாயன் திணறி இருப்பான். திணற வேண்டியது நீங்களும் நானும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பையன் ஹாஸ்டல்ல படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பையன் ஆசிரமத்துல படிக்கான். இதுல நடுவுல பயப்பட வேண்டியது அந்த குழந்தையே இல்லாத குழந்தை வேலுதான். ஆமா ஆமா, இந்த ரூட்டை நான் யோசிக்கவே இல்லை. ஆமா, நீங்க எப்படி ராத்திரில கொரட்டை மட்டும்தான் விடுறீங்களா? யோ, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. தூங்கும் போது கொரட்டை தான் வரும், பிறகு என்ன பாட்டா வரும்? கோவிச்சுக்காதீங்க செட்டியார. நீங்க கொட்டை கொட்டை மூச்சுக்கிட்டு இருந்தாலும் கொட்டாவி விடுற கேப்ல குடும்பத்துல குழப்பம் நடந்துடக்கூடாது பாருங்க. ஏன்னா அவன் மொழியே திருட்டு மொழி. ஆமா ஆமா, மொழியை பத்தி இவன் சொல்றான் முட்டைக்கண்ண. சொல்லுங்க. இந்த விஷயத்துல நாமெல்லாம் சண்டை போடுறதை விட புருஷாலாம் ஒத்துமையா இருந்து அந்த கோபாலகிருஷ்ணனை கண்காணிக்கிறது தான் நம்மோட வேலை. நேத்து சூப்பு கொடுத்தான், இன்னைக்கு என்ன கொடுக்க போறானோ தெரியலையே. இதுதான் குழிப்பணியார தட்டு. இந்த தட்டு சூடான உடனே எண்ணெயை ஒவ்வொரு குழியிலையும் தடவணும். எண்ணெய் எவ்வளவு தாராளமா தடவுறமோ அவ்வளவுக்கு பணியாரம் நல்லா வரும். எங்க தடவுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிட்டு இருந்த மாவை இந்த பணியார தட்டுல ஊத்தணும். சரி, இது என்ன சட்டுக்கத்துல திருப்பி போடுறது? நோ 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 நோ, இதை ஊத்துங்க. இதை திருப்பி போட முடியாது, குத்தி தான் புரட்டணும். இதுக்கிட்டே ஜப்பான்கார கண்டுபிடிச்சலாம். குத்துங்க. இந்த பணியாரம் எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ரெடி ஆயிருங்க. இந்த பணியாரத்துக்கு எதை தொட்டுக்கிறது? வெரி குட், ஐ லைக் யுவர் क्वेश्चन. இது இனிப்பு பணியாரம், அப்படியே சாப்பிடலாம். கார பணியாரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் சைட் டிஷ்லாம் தொட்டுக்கணும். சோ ஸ்வீட். சரி கோபாலகிருஷ்ணா, இத காலையில டிபனுக்கு பதிலா சாப்பிடலாமா இல்ல மத்தியானம் சாப்பாடுக்கு பதிலா சாப்பிடலாமா? நோ 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 நோ, இது ஈவினிங் பணியாரம். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு புது பணியாரம் இருக்கு, அதை உங்களுக்கு அப்புறம் டீச் பண்றேன். ஐயோ, மத்தியானம் சொன்னோன்னதான் ஞாபகத்துக்கு வருது. நான் இன்னைக்கு பணியாரம் கத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட்ல சமைக்கவே இல்ல. அவர் இப்ப சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. அவர் வர வேணாம்னு சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டுமா? நோ நோ நோ, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவர் வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 48380302. ஓகே, ஏன்னா பாடத்தை பாதியில விட்டு போக கூடாது. நீங்க பணியாரத்தை கவனிங்க. ஓகே. மீனாட்சி, திருப்பிட்டேன் பாத்தியா? சூப்பரா இருக்கு பணியாரம். Yes, what do you want? Go to toilet, man. One phone. Get lost. This is not public place. பெரிய புத்து. சார், நான் ஃபிளாட்ல இருக்க கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். சரிங்களா? இப்ப எதுக்கியா போன் பண்ண? இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு தான் வர்றேன்.
வராதீங்க சார், இன்னைக்கு உங்க வீட்டுல சமைக்கலையா, அதனால அங்கேயே கேண்டீன்ல புளியோதரை வாங்கி சாப்பிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீணா டென்ஷனு. உன்னை எதுக்கே இதை சொல்ல சொன்னாங்க? அவங்க ஏன் கூட தானே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கல்லு காயுது பில்லு ஏறுது, சீக்கிரம் போன வைங்க. சேர்மன் இந்த ஃபைல் உங்களை பார்க்க சொன்னேன். ஃபைலு ஆள் ஓடியா? ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் போன வரியா? வீட்டுக்கு மேலே 5 ரூபா தரீங்களா? 5 ரூபாய் 50 ரூபாய் தர, சீக்கிரம் வண்டி எடு நீ. இந்தா புடிப்பா. ஏப்பா கோபாலகிருஷ்ணா, அவன் ஹால்ல சோஃபாவை போடுவான், டிவியை பாப்பா. ஆனா நீ ஒருத்தன் தான் ஹால்லயே அடுப்படியை கொண்டு வந்து அசத்திட்டப்பா. நம்ம தொழில் இல்லைங்களா? வாசமான பேச்சு. அட இது என்னப்பா இவ்ளோ பெரிய ஆப்பிள்? அதை திறந்து பாருங்க. ஐயோ மீனாட்சி, இங்க பாரு, ஆப்பிளுக்குள்ள பிரிட்ஜ்டா. ஐயோ எதுக்குள்ள எல்லாம் என்னென்னமோ வச்சிருக்கியே? அசத்திட்டப்பா. ஆமா, ஆப்பிளுக்குள்ள பிரிட்ஜ் வச்சிருக்கேனா, பெட்ரூம்க்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மீனாட்சி, மீனாட்சி. கோபாலகிருஷ்ணா, இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மொழி அப்படியே இருக்கேன். நம்ம பரம்பரை சொத்து அதாங்க. நாங்களும் இதே ஃபிளாட்ல தான் குடியிருக்கோம். இத்தனோண்டு சின்ன இடம், இதையே என்னமா அசத்தி வச்சிருக்க? இடம் சின்னதா இருந்தா என்னங்க, அந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதாங்க முக்கியம். அசத்திட்டீங்க. ஏங்க, உங்களதான் வரவானான்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு வந்தா திடீர்னு வந்து நிக்கிறீங்க. பசியோட வந்திருப்பீங்க. கோபாலகிருஷ்ணன் செஞ்ச பணியாரத்தை சாப்பிட்டு பாருங்களேன், பஞ்சு பஞ்சா இருக்கும்.